அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொலியானது ஆயர் கோவலர் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சங்ககால குடிமக்கள், சங்க இலக்கியத்தில் பாடப்பெற்ற குடிமக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இருக்காங்க, குடிகள் இருக்காங்க. அந்த குடிகள் எல்லாருமே தமிழரும் கிடையாது, அதையும் நான் சொல்லியிருந்தேன். தமிழர்கள் அதில் குறிப்பிட்ட அளவு இருக்காங்க. பிற மொழியாளர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வடுகர்னு சொல்லி இருந்திருக்காங்க. வடுகர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த குடிமக்களை பற்றி நம்ம போட்டு வந்த காணொலியில் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லி 4 வரைக்கும் போட்டாச்சு. அதில் முதல் காணொலி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அது எந்தெந்த குடிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டேன். திணைனா என்ன, திணைகள் பார்த்தீங்கன்னா 4 திணைகள் தான், 5வது திணை கிடையாது. 4 திணை மக்கள் யாருன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. 4 திணைக்கும் பொதுவாக இருக்கிற குடிமக்கள் யாருன்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் முதல்ல நம்ம குறவரை பார்த்தாச்சு, அடுத்து வேடர் பார்த்தாச்சு, அதாவது வேட்டுவர் பார்த்தாச்சு, காணவர் பார்த்தாச்சு, வேலன் பார்த்தாச்சு. இந்த 4 குடிகளை தவிர குறிஞ்சி திணையில் வேற யாருமே கிடையாது. 4 பேருடைய தொழில் என்ன, உணவு என்ன, அவங்களுடைய வீரம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து முல்லை திணைக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். முல்லை திணையானது காடும் காடு சார்ந்த இடமும், அதாவது மேக்சிமம் இந்த ஆற்றங்கரை நாகரிகம் உதிச்ச இடம் தான் இந்த முல்லை நிலப்பகுதியாக இருக்குது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு முக்கியமான தேவையானது தண்ணீர் தான். தண்ணீர் இப்போ இருக்கிற மாதிரி டேம் கட்டி அந்த மாதிரிலாம் அன்னைக்கு கிடையாது. நீர்நிலைகள் இருக்கும், சடனாக வத்தும், சடனாக அந்த காடு பார்த்தீங்கன்னா பாளையாக மாறும், எல்லாமே நடக்கும். அதனால இந்த ஆற்றோடைய பகுதி அந்த போக்கு எங்கே போகுதோ அந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் நாகரிகம் வளரும். ஸோ அதுதான் காடும் காடு சார்ந்த இடமா இருக்குது. அந்த ஆற்றுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி தான் இவங்க இருப்பாங்க. அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா, மேய்ச்சல், இந்த காட்டு மாடுகளை அதை அடக்கி அதை பழக்கி அதை ஒரு மேய்ச்சலாக வைத்துக்கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் வைத்துக்கொண்டு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பழங்குடிகள் தான் இந்த ஆயர் கோவலர். ஏன்னா அந்த கோவலர் வேற ஆயர் வேற இல்லையாங்க. 2 பேருமே மாடு மட்டுமே மேற்கக்கூடியவங்க தான். இவங்க யாரும் ஆடு மேய்க்க மாட்டாங்க, மாடு மட்டும் தான் மேய்ப்பாங்க. ஆயர்களும் சரி கோவலர்களும் சரி ஆடு மட்டுமே மேய்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இருந்திருக்காங்க. இவங்க தவிர்த்துட்டு இடையர்கள் ஆடு மட்டும் தான் மேய்ப்பாருன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்குண்டான சங்க இலக்கிய பாடல்களை நம்ம அடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஆயர் மற்றும் கோவலர் இவங்க மாடுகளை மட்டுமே மேய்க்கக்கூடியவர்கள். இந்த ஆயர் மகள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாலை திரைய வச்சு தயிராக்கி அது மோராக்கி அதுலேருந்து மோரை விற்பனை செய்வதும், அந்த மோரில் அந்த தயிர்லேருந்து மோருக்கு பரிமாணம் அடைகிறதுக்கு முன்னாடி அதில் கிடைக்கின்ற வெண்ணெயை எடுத்து நெருக்கி நெய்யை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வணிகராகவும் இருந்திருக்காங்க ஆயர் மகள். ஆயர் மகன்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஆயர் மகள்கள் இந்த மாதிரி வெண்ணெயை உருக்கி நெய்யை வித்திருக்காங்க, மோரை வித்திருக்காங்க. அதனால கிடைக்கப்பெற்ற பணத்தை வைத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நெல்லை பார்த்தீங்கன்னா நெல்சோறு கொடுத்துருக்காங்க, கொடையளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பண்டமாற்றமாக தங்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தங்கத்தை கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நல்ல பால் கறக்கக்கூடிய எருமை கண்ணுக்குட்டிகளை வாங்கியிருக்காங்கன்றதுதான் சங்க இலக்கியத்தில் நமக்கு பாடப்பெற்ற பாடல்கள். 2வது, இந்த மக்களுடைய வழிபாடு, அப்படி முல்லை நில வழிபாடு திருமால் தான், அதாவது மாயன் என சொல்லப்படுகிறது தான் தெய்வம் சொல்லி பின்னாடி சொல்றாங்க. ஆனா இவங்க நிறைய இடத்துல கிடையாது, 99% இவங்க நடுகளில் வணங்கியிருக்காங்க. இந்த போர் வீரர்களை வணங்கியிருக்காங்க. ஆணரை கவர்தல், ஆணரை மீட்டல், போருக்கு சென்று வீழ்ந்த போர் வீரன், இவர்களுடைய நடுகளில் தான் வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி தங்களுடைய ஏறுதல் நடக்கிறதுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டிய மன்னரை பற்றி குறவையை பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. குறவையை எழுப்பி பாடி அந்த பாண்டிய மன்னருடைய புகழை பாடிய பின்பு அவங்க ஏறுதல் முயற்சியெல்லாம் நடத்திருக்காங்கன்னு சொல்லி தான் கலித்தொகை நமக்கு சொல்லுது. இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தான் இந்த ஆயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவலர் தான் சொல்லியிருக்காங்க, கோவலருடைய மகளிர் கூட சொல்ல. அதனால தான் இப்போ ஆயர் மகள் தான் வருது, கோவலர் மகள்னு சொல்லி எந்த இடத்துலையும் வரல. அதனால தான் ஆயரும் கோவலரும் தொழில் ரீதியாக மாடுகளை மட்டுமே மேய்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியாகவும் இன ரீதியாகவும் திணை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குடியாக வர்றாங்க. ஸோ அவங்க இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே வெறும் வார்த்தையில் போயிடக்கூடாது. அதுக்குண்டான சங்க இலக்கியத்தோட ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நமக்கு தேவையான பாடல் இருக்குது. அந்த பாடலை பாடி அதுக்குண்டான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் வியன்புலம் படர்ந்த புல்லா நெடு ஏறு மடலைமான் நிழல் அசைவிட கோவலர்
விததை முல்லை பூப்பறி கொந்து. அதாவது அகன்ற இதில் கூட வந்து முதல்ல பாண்டி மன்னர்களுடைய புகழை பற்றி பாடிய பின்பு இந்த விஷயம் வருது. இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லைப்பூ இருக்குல்ல, காட்டில் வந்து முல்லைப்பூ வந்து நிறைய இருக்கும். அந்த முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு அந்த அடர்ந்த புல் இருக்க இடத்துல மாடுகள் எல்லாமே வந்து உட்காந்து ஒரு மரத்து நிலையில் உட்காந்து அசை போடும் டயத்தில் தன் கையில் இருந்த சிறு குறுந்தடியாக இருக்கக்கூடிய ஆயர்கோல், அந்த ஆயர்கோல் வந்து முல்லைப்பூ பறிப்பதற்காக கோவலன் வந்து வீசினார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலானது நமக்கு சொல்லுது. அதில் வந்து பயந்து முயல்கள்லாம் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த பாடல் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ கோவலர்கள் வந்து இந்த இடத்துல மாடு மேய்த்ததுக்கு உண்டான அந்த குறிப்பு தான் இந்த பாடலானது. இரண்டாவது பாடல், பல்லான் கோவலர் படலை சூட்ட கல்லாயினையை கடுமான் தோன்றல் பரந்தலையில் நடுகல்லாய் நிற்பவனே அப்படின்னு சொல்லி, அதாவது கோவலர்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பருந்தலையில் வந்து நடுகல்லா வந்து இருக்காங்க. யார்? பாண்டிய மன்னர்களுடைய போர் வீரர்களும் அந்த முன்னாடி இருந்த அந்த அரசர்களுடைய போர் வீரர்கள் வந்து அந்த பரந்தலையில் வந்து நடுகல்லா வந்து இருக்காங்க. அந்த நடுகல்ல வந்து வணங்கியிருக்காங்க. அதை வந்து ஆயர்களும் கோவலர்களும் வந்து நின்று அந்த நடுகல்ல வந்து வணங்கியிருக்காங்க. தெய்வமாக வந்து தொழுது இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட வழிபாடாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி முல்லை நிலத்தில் வந்து நடுகர்களுடைய வழிபாடு தான் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதுக்குண்டான பாடல் தான் வந்து இந்த பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் கூட வந்து கோவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேய்க்கர் சம்மந்தப்பட்டதாக வர்றாங்க. அவங்களுடைய வழிபாடானது இந்த நடுகல் வழிபாடாக தான் வந்து இருந்திருக்கு. மூணாவது, சிறுகுலை தூயல் வரும் காதில் பனைத்தோல் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அளவிலை உணவின் கிளையுடன் அருந்தி நெய்வினை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெறுவோம் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இதில் எனக்கு இந்த பாடல் படிக்கிறப்ப அவ்வளோ தூரம் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக வந்து கணக்கு முன்னாடி வந்துட்டு போகும். என்னன்னா, குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அளவிலை உணவின் கிளையுடன் அருந்தி நெய்வினை கட்டி பசுமன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெறுவோம். இதில் அளவிலை உணவின் அப்படின்ற அந்த விஷயமும் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அப்படின்னு வந்து இதில் வருது. என்ன வருதுன்னா, ரொம்ப 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 அழகிய மேனியுடைய நீண்ட கூந்தலுடைய ஆய்மகள். அந்த காலகட்டத்தில் வந்து ஆயர் மகளுடைய அழகை வந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் இந்த பாடல் இருந்திருக்கு. நீண்ட கூந்தல் இருக்குமா, நீண்ட கூந்தல்னால் எப்படி பார்த்தாலும் இடுப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூந்தலானது இருக்கு. அந்த நீண்ட கூந்தலும் அழகிய மேனியும் ரொம்ப வந்து அழகாகவும் நல்ல நீண்ட கூந்தலுடைய பெண்களாக தான் இருந்திருக்காங்க. இது நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற கோனார்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இன்றைக்கி அதை வார்த்தையை கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது, யாதவ் அப்படின்னு சொல்லலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கோனார் மகளிர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நீண்ட கூந்தலையும் அழகிய மேனியுடைய ஒரு பெண்களாக தான் வந்து இந்த ஆயர் மகள் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வரி தான் வந்து ரொம்ப முக்கியமான வரி. அளவிலை உணவின் கிளையுடன் அருந்தி நெய்வினை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாக பெறுவோம். இதனால கிடைச்ச, அதாவது இந்த மோரை கடைஞ்சி விற்று இந்த நெய்யெல்லாம் விற்றனால கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நெல்லை வாங்கி அதை வந்து அக்கம் பக்கத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆயர் மகளுடைய கொடைத்தன்மையை பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்து கொடைத்தன்மையோட வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கோனார் மக்கள் வந்து வாழ்ந்துக்காம பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய பணத்தை பொண்ணு, அதாவது என்ன சொல்றது, தங்கத்தை கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. தங்கத்துக்கு பதிலாக எருமை கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் சொல்லிய அந்த என்றால் செல்வம், மாடு என்றால் செல்வம் அப்படின்னு சொன்ன வார்த்தை ரொம்ப 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 முக்கியமாக போயிடுச்சு. அப்போ யார்கிட்ட அதிகமான மாடு இருக்கோ அவங்க தான் அன்னைக்கு மிகப்பெரிய வந்து ஒரு செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருந்திருக்காங்க. பொண்ணுக்கு ஈடாக நெல்லை வந்து கொடுத்த மாதிரி வந்து இலக்கியப்பட கிடையாது. ஆனால் பொண்ணுக்கு ஈடாக எருமை கன்று குட்டிகள் கிடைத்திருக்குன்னா அப்போ யோசித்து பாருங்க, அதனுடைய வேல்யூ வந்து எப்படிப்பட்ட வேல்யூ வந்து பாருங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து மாடு என்பது செல்வமாக வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்த பாட்டு, ஆயர் மகனாயின் ஆயமகள் நீயாயின் நின் வெய்யாயினாயின் அவன் வெய்யாய் நீ ஆயின் அன்னை நோதக்கோ இல்லை மண் நின் நெஞ்சம். அதாவது ஆயர் மகனாயின் ஆய மகள் நீயாயின் நின் வெய்யாயினாயின் அவன் வெய்யை நீ ஆயின்.
அன்னை நோதக்கதோ இல்லை மண் நின் நெஞ்சம். அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, அவனும் வந்து ஒரு ஆயர் மகன், நீயும் ஒரு ஆயர் மகள். இதில் அம்மா வந்து இதை பார்த்து உனக்கு வந்து வேலன் விளையாட்டுக்கு கூட்டு போக போதா, உனக்கு பசங்க இருக்கு நினைக்க போதா? கிடையாது. அவரும் ஒரு ஆயர் மகள் தான், நீயும் அவனும் ஒரு ஆயர் மகன் தான், நீயும் ஒரு ஆயர் மகள் தான். அவங்க ரெண்டு பேர்த்துல ஏன்னு சொல்லி தோழி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயர் மகள் வந்து சோகமாக இருக்கிறப்ப, இந்த காதலி வந்து சோகமாக இருக்கிறப்ப, அவனும் வந்து கோணார் தான், நீயும் கோணார் தான், உனக்குள்ள ஏன் வந்து நீ பதட்டப்படுற? இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்து உன்னை தனியாக வந்து ஒதுக்கி வைக்க போதா, உன்னைய வந்து வேலை விளையாட்டுக்கு கூட்டு போக போதா, உனக்கு வந்து வியாதி இருக்கு நினைக்க போதா, ஏன் கவலைப்படுற, ஜாலியாரு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இந்த காதலன் காதலி அதாவது நிறைய பேர் கேட்குறாங்களே அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் இருக்கான்னு சொல்லி, ஒரு ஆயர் மகள் தன்னுடைய சொந்த இனத்தை சேர்ந்த ஒரு ஆயர் மகனை லவ் பண்றப்ப கூட வந்து ஏதாவது தவறு நடந்துருமோ பயந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். இதுக்கு மேல வந்து என்ன கருத்துன்றது நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து, ஆயர் எமரானால் ஆயத்தியம் யாமிக காயம் பூங்கண்ணி கருந்துவர் ஆடையை மேயும் நிறை முன்னர் கோலூன்றி நின்றாய் ஒரு ஆயலை அல்லை பிறவோ அமருள் ஞாயிற்று புத்தேன் மகன். அதாவது இந்த பாடலானது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிய மன்னனை பற்றின வந்து பராக்கிரமனை பற்றி பாடப்பட்டுட்டு அதில் வந்து ஒரு ஆயர் மகன் பார்த்து கோணாத்தி, அதாவது ஆயர் மகளே அப்படின்னு வந்து ஒரு நக்கலாக வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தில் வந்து அவர் கேள்வி கேட்பாப்புல. அதுக்கு வந்து இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் பாலிலிருந்து தயிராக்கி, தயிரிலிருந்து மோராக்கி, அதிலிருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயவும் மோரையும் விற்பனை செய்கின்ற ஒரு ஆயர் மகள், நீ வந்து ஒரு குறுந்தோலை ஊண்டி நின்று மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆயர் மகன், இதில் நீ என்ன என்னை பார்த்து வந்து இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து இந்த அம்மா வந்து திருப்பி வந்து வினவும். நீ வந்து கோல் உன்ற ஒரு ஆயர் மகன், நான் மோர் விற்கிற ஆயர் மகள், இதில் என்ன வந்து உனக்கு வந்து அந்த பகட்டுத்தனமான கேள்வி அப்படின்ற தோணியில் வந்து இந்த அம்மா வந்து பேசியிருப்பாங்க. இதுலேயே வந்து இரண்டு பேரோட தொழில் என்னன்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து, ஆர்கலி உவகையர் ஒருங்குடன் கூடி தீதின்று பொலிக என தெய்வ கடி அமர்மால் வீவின் குடிப்பின் இருங்குடி ஆயிரம் தாவில் உள்ளமோடு துவன்றி ஆய்ப்புடன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏறுதல் நடத்துறாங்க. ஜல்லிக்கட்டு வந்து அந்த காலகட்டத்தில் கலித்தொகையில் வந்து ஆயர்கள் தான் வந்து ஆடுற மாதிரி குறிப்புகள் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கலித்தொகை பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏறுதல் நடக்கிறதுக்கு முன்பாக பாண்டிய மன்னருடைய புகழை பற்றி குறவி வந்து பாடுவாங்களாம். முழுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பாண்டியனை வந்து அந்த அவருடைய மன்னராகவும் அரசராகவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாவிச்சு அவர்களுடைய நடுகளை வந்து வழிபடுவதும் அவர்களை பார்த்து குறவை பாடுவதும் தான் இந்த ஆயர் மக்களுடைய ஒரு இதாக இருக்கு. இப்படியாக கிட்டத்தட்ட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்ச்சல்ன்ற அந்த விஷயத்துல இன்னைக்கு அந்த தொழிலில் ஏறத்தாழ 60% மக்கள் வந்து அவங்க தான் இருக்காங்க. பட் என்னைக்கு பாக்கெட் பால் வந்துச்சோ, பாக்கெட் பால் வந்தப்பயே அவங்கள்ட்ட இருந்த இந்த தொழிலானது வேற கம்யூனிட்டிக்கு வந்து போயிருச்சு. இவங்கள்ட்ட இன்னைக்கு இந்த தொழிலானது வெறும் 20% தான் இருக்கு. 80% தொழில் வந்து அது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிலையும் இங்கே இருக்க வேற மக்களும் வந்து அதை வந்து கைப்பற்றிட்டாங்கன்றதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஏன்னா பாக்கெட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாமே யாரோட பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மாடை வந்து பராமரித்து அதன் மூலமாக கிடைக்கின்ற பாலை வந்து காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்து அதன் பின்பு மோரை வந்து பார்த்தோன்னா மதிய நேரத்தில் வந்து விற்பனை செய்வதும் ஈவினிங் டயத்தில் விற்பனை செய்வதும் ஆயிரம் மணி. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். தயிர் மோர்லாம் வந்து தலையில் வச்சு அவங்க தான் கொண்டு போயிட்டு வந்து விற்பனைலாம் செய்வாங்க. அப்படி இருந்த ஒரு சமுதாயம் நன்றாக செல்வ செழிப்புடன் ரொம்ப 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 செல்வ செழிப்போட வாழ்ந்த மக்கள் நெல் சோறை எடுத்து அக்கம் பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு உண்டான தேவைகள் வந்து தண்ணீர் அடைஞ்சிருக்காங்க எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி எனக்கு பொண்ணே வேணாம், எருமை கண்ணுக்குட்டி போகுது அப்படின்றப்ப அந்த பொண்ணுன்றத அந்த பொருளாதாரத்திலையும் அவங்க நிறைஞ்ச தண்ணீர் அடைஞ்ச சமுதாயமாக தான் வந்து அவங்க இருந்திருக்காங்கன்றது தான் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆக இதில் கூட நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆண்ட பரம்பரை வந்து பற்றி பேசுகிறாங்க. தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த நிறைய இடத்துல வந்து ஆயர் மகள் வந்து அவனோட தொழில், மன்னனுடைய தொழில் வந்து அவன் அடிக்கிறது, கைப்பற்றுறது, போருக்கு போகிறது, ஒரு என்ன சொல்கிறது, அவன் போய் பக்கத்து நாட்டில் போயிட்டு அவன் திருடிட்டு வந்தாலும் அது வந்து நெறி, அது அரசனுடைய நெறின்னு சொல்லிலாம் வந்து ஆயர் மகள் வந்து பாடியிருக்காங்க. ஆக தொழில் அடிப்படையில் தான் வந்து அன்னைக்கு வந்து இருந்திருக்காங்க. மரக்குடி மகளிர்னு சொல்லி வந்து இந்த ஆயர் மகளை பற்றின பாடுறப்பயே மரக்குடி மகளிரை வந்து வேந்தன் வந்து கொடை கேட்டு வந்தான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பாடலெல்லாம் வரப்படுது. அதாவது மரக்குடி மகளிர்னு வருது, இதில் ஆயர் மகள்னு சொல்லி ஒரே பாட்டிலே வருது. ஆக
அவங்களுடைய தொழில் ஒரு தண்ணீர் அடைஞ்ச சமுதாயமாகவும் நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல செல்வங்களோட ஒரு சிவிலைஸ்டு கம்யூனிட்டியாக வாழ்ந்தவங்க தான் இந்த ஆயர் மகள், இந்த ஆயர்கள். இவங்க தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆயர் கோவலர் இரண்டும் வந்து ஒன்றாக தான் காணப்படுகிறது. நம்ம அடுத்த காணொலியில் வந்து இடையர்கள் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இதை வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.